இப்போ நீங்க பாக்குறது தான் இந்தியாவோட மிகப்பெரிய வாட்டர் லிங்கிங் ப்ராஜெக்ட். இதோட பட்ஜெட் 168 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அதாவது இப்போ இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி அப்ராக்சிமேட்டா 14 லட்சம் கோடி. இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளையும் ஒன்னா இணைக்கிறது. ஆனா எதனால இயற்கையா உருவாகி இருக்கிற எல்லா நதிகளையும் இவ்வளவு காசு செலவு பண்ணி இந்தியா இணைக்கிறாங்க? இதுக்கான தேவை அப்படி என்ன இருக்கு? இந்த ப்ராஜெக்ட்னால இந்தியாவுக்கு வரப்போற பாதிப்புகள் என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுறதுக்கான முக்கிய காரணம் இந்தியா தொடர்ந்து ஃபேஸ் பண்ற வறட்சி அப்புறம் வெள்ளம். 2024ல மட்டும் இந்தியாவில் இருக்கிற அசாம், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு எல்லா ஸ்டேட்ஸும் பயங்கரமா வெள்ளத்தால பாதிக்கப்பட்டுச்சு. இதுல அசாம்ல மட்டுமே 25,000 வீடுகள் சேதமாச்சு. 100 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. கேரளாவில் நடந்த வயநாடு நிலச்சரிவுல கூட 400 மக்களுக்கு மேல இறந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலையுமே சென்னை, கூடலூர், கொடைக்கானல் இப்படி எல்லா இடங்களுமே ரொம்பவும் அதிக அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. இந்த ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், சிக்கிம், மணிப்பூர்னு பல ஸ்டேட்ஸ்ல வெள்ளத்தோட பாதிப்பு இருந்துச்சு. இப்படி பல ஸ்டேட்ஸ் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட அதே 2024வது வருஷம் தான் பல ஸ்டேட்ஸ் வறட்சியால பாதிக்கப்பட்டுச்சு. கர்நாடகாவில் இருக்கிற 236 தாலுகால 223 தாலுகா வறட்சியில இருக்கிறதா அறிவிச்சாங்க. விவசாய நிலத்துல போட்டிருந்த பயிர்கள் சேதமடைஞ்சதுனால மட்டும் 35,000 கோடிக்கும் மேல லாஸ் ஆச்சு. பெங்களூர்ல கூட தண்ணி இல்லாம வறட்சி வந்துச்சு. மகாராஷ்டிராலையுமே 66% இடங்கள் வறட்சியில இருக்கிறதா அறிவிச்சாங்க. இந்த ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாம கேரளா, மணிப்பூர், ஜார்க்கண்ட்னு பல ஸ்டேட்ஸ்ல நார்மலா பெய்யுற மழையை விட கம்மியா தான் மழை பெஞ்சிச்சு. இதுல மணிப்பூர் அப்புறம் ஜார்க்கண்ட்ல 60%க்கும் மேல கம்மியா மழை பெஞ்சிருக்கிறதா உங்களால பார்க்க முடியும். இப்படி வறட்சியும் வெள்ளமும் இந்தியா ஃபேஸ் பண்ற ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்தியா தான் இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் யூசரா இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 251 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் நிலத்தடி நீரை இந்தியர்கள் பயன்படுத்துறாங்க. இது உலகத்தோட மொத்த கிரவுண்ட் வாட்டர் யூசேஜ்ல கால்வாசிக்கும் மேல. இந்தியாவோட விவசாயத்துல 60%, மக்கள் குடிக்கிற தண்ணியில 85% இந்த கிரவுண்ட் வாட்டரை நம்பி தான் இருக்கு. 2018 ஜூன்ல நிதி ஆயோக் காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க. இதுல 2 லட்சம் மக்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்தியால நல்ல தண்ணி கிடைக்காததால இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க. இதே ரிப்போர்ட்ல சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, வாட்டர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல இருக்கிற 122 நாடுகள்ல இந்தியா 120வது இடத்துல இருக்கு. அதாவது இந்தியாவோட 70% தண்ணி கண்டாமினேட் ஆயிருக்கு. இந்தியாவில் இருக்கிற தண்ணியோட சப்ளை அப்புறம் டிமாண்ட் 2030க்குள்ள இப்போ இருக்கிற அளவை விட டபுள் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற பல கோடி மக்களுக்கு தண்ணியே இருக்காது. இந்தியா தான் இந்த உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. இதே அளவுல பாப்புலேஷன் growth போச்சுன்னா 2050க்குள்ள இப்போ இருக்கிற 1.4 பில்லியன்ல இருந்து 1.7 பில்லியனுக்கு போயிடும். இந்தியாவோட மக்கள் தொகை மொத்த உலகத்தோட 18%. ஆனா இந்தியா கிட்ட இருக்கிறது உலகத்தோட 4% ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும்தான். 2024வது வருஷம் பீகார்ல இருக்கிற 23 ரிசர்வாயர்ல 5 ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு. மிச்சம் இருக்கிற 18 ரிசர்வாயர்லயுமே 10%க்கும் கம்மியா தான் தண்ணி இருந்துச்சு. பாகுமதி, மகானந்தா, தார்தா மாதிரி 40 நதிகளுக்கும் மேல தண்ணியே இல்லாம ட்ரை ஆயிருச்சு. இப்படி இந்தியா தண்ணியை வச்சு ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா தான் இந்த ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. இந்த ப்ராஜெக்டோட முக்கிய நோக்கம் வெள்ளம் வர்ற அசாம், உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரியான இடங்கள்ல இருந்து குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் மாதிரியான வறண்ட நிலங்களுக்கு தண்ணியை மாத்துறது தான். ஏன்னா இந்தியாவோட 80% நல்ல தண்ணி கடல்ல தான் கலக்குது. இந்தியாவில் 400க்கும் அதிகமான நதிகள் இருக்கு. இதுல இந்தியாவோட முக்கிய நதிகளை 30 லிங்க் மூலமா இணைச்சு 3000 டேம்ஸ் வழியா ஒரே நெட்வொர்க்கா மாத்துறது தான் இந்த ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட பேரு நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல ஹிமாலயன் காம்போனன்ட், பெனின்சுலார் காம்போனன்ட்னு மொத்தம் 2 பிரிவுகள் இருக்கு. இதுல ஹிமாலயன் காம்போனன்ட்ல கங்கா, யமுனா மாதிரி நதிகளை இணைச்சு 14 லிங்கும், பெனின்சுலார் காம்போனன்ட்ல காவேரி, கிருஷ்ணா, மகாநதி மாதிரி நதிகளை இணைச்சு 16 லிங்கும் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நதிகளை இணைக்கிறது மூலமா நிறைய நன்மைகள் இருக்கு. அதிக அளவு கடல்ல போய் சேர்ற தண்ணியை தேவைப்படுற மக்களுக்கு கொடுக்கறது மூலமா வெள்ளத்தையும் வறட்சியையும் நம்மளால ஒரே நேரத்துல தடுக்க முடியும். இப்படி நதிகளை இணைக்கிறதுனால அதிக டேம்ஸ் அப்புறம் ரிசர்வாயர்ஸையும் கட்ட வேண்டியது இருக்கும். இதனால அதிக அளவு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை நம்மளால உருவாக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நடந்துருச்சுன்னா 34,000 மெகாவாட் மின்சாரத்தை இந்தியாவால எடுக்க முடியும். இந்தியாவில் 2024வது வருஷம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் மூலமா எடுக்கப்பட்ட மொத்த எலக்ட்ரிசிட்டியே 52,000 மெகாவாட் தான். அதனால இந்த ப்ராஜெக்ட்னால மட்டுமே 65% மின்சார உற்பத்தி அதிகரிக்கும். இப்படி தண்ணியை அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து கம்மியா இருக்கிற இடத்துக்கு மாத்துறதுனால மட்டும் 30 மில்லியன் ஹெக்டார்ஸ் ஏரியாவில் இருக்கிற எல்லா பயிர்களுக்கும் நம்மளால தண்ணியை கொடுக்க முடியும். என்னதான் இதுல இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இதனால இந்தியாவுக்கு பல பாதிப்புகள் வரும். இப்படி தண்ணியை லிங்க் பண்ற இடத்துல இருக்கிற காடுகள் அழிக்கப்படும். மக்கள் குடியிருப்புகளை வேற இடங்களுக்கு மாத்துவாங்க. அதிகமான அளவு காடுகள் அழிக்கப்பட்டா கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கும். ஐஐடி பாம்பே பண்ண ஒரு ஸ்டடியில இப்படி தண்ணியை மாத்துறது மழை பெய்யுற அளவை குறைக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்டை செயல்படுத்துறதுக்கான காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே அதிகமாக தான் இருக்கும். இப்படி மாற்றப்படும் போது தண்ணியில முன்னாடி இருந்த அதே குவாலிட்டி இருக்காது. டேம் கட்டுறதுக்காகவும் பல மக்கள் இடமாற்றப்படுவாங்க. கேரளா, சிக்கிம், ஆந்திர பிரதேஷ் மாதிரி பல ஸ்டேட்ஸ் இந்த ப்ராஜெக்டை எதிர்க்கிறாங்க. ஹிமாலயன் காம்போனன்ட்ஸ்ல இருக்கிற நதிகளை லிங்க் பண்றதுக்காக டேம்ஸ் கட்டுறது நேபாள், பங்களாதேஷ், பூட்டான் நாடுகள்ல பிரச்சனையை ஏற்படுத்தும். பிரம்மபுத்திராவில இருந்து கங்காவுக்கு லிங்க் பண்றது பங்களாதேஷுக்கு தண்ணி வரதை குறைக்கும்ன்றதால பங்களாதேஷ் கவர்மெண்ட் இதை எதிர்க்கிறாங்க. 2014 வருஷம் இந்த ப்ராஜெக்டோட ஒரு பாகமா இருந்த கேன் பேத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்றாங்க. இதோட பட்ஜெட் 45,000 கோடி. இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் கேன் நதியில இருந்து பேத்வான்ற நீர்த்தேக்கத்தை இணைக்கிறது. இது உத்தரப்பிரதேசல இருக்கிற ஜான்சி, பந்தா, மஹூபா மாவட்டத்தில இருந்து மத்திய பிரதேசோட சத்தர்பூர், பன்னா, திக்கம்கர் வழியா பாஸ் ஆகிறது. இதோட நீளம் 221 கிலோமீட்டர். என்னதான் உத்தரப்பிரதேசோட கவர்மெண்ட்டும் மத்திய பிரதேசோட கவர்மெண்ட்டும் இதுக்கு சம்மதம் சொல்லி 2014 வருஷமே இந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணாலும் அதுக்கு பல எதிர்ப்புகள் வந்து இப்போ வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நடந்தா மத்திய பிரதேசல இருக்கிற 8650 ஹெக்டார்ஸ் அளவுல இருக்க காடுகள் அழிக்கப்படும். 7000 குடும்பங்கள் அங்கிருந்து வேற இடங்களுக்கு மாற்றப்படுவாங்க. இது உத்தரப்பிரதேசுக்கும் மத்திய பிரதேசுக்கும் மட்டுமே வந்த பிரச்சனை கிடையாது. இந்தியா கையில எடுத்திருக்கிற இந்த ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்டை செயல்படுத்தினா பல நன்மைகள் இருந்தாலும் இந்தியாவோட இயற்கை வளங்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படும்.